சொன்னதுக்கு வருவோம். ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பரத்தில் நடித்திருக்கிறார். அப்போ ஜாய் ஆலுகாஸ் ஒரு பீஸாக்கு டெண்டர் போட்டிருக்கு. என்னையா ரெண்டுக்கு சம்மந்தம்? ரெண்டோட ஸ்டார்டிங் ஸ்பெல்லிங்கும் JO. அப்போ இதில் முறைகேடு இருக்கிறது. அதோட துணை நிறுவனம் தான் இது. ஒரு பீஸாக்கு எப்படி கொடுக்க முடியும்? நட்டத்துக்கு வேணாலும் விற்பானா? ஏதோ முறைகேடு இருக்கு. என்னையா முறைகேடு? இல்ல ஏதோ இருக்குங்க. இல்ல ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டீங்க. இருக்குங்க ஏதோ இருக்குங்க. என்னையா இருக்கு? இல்லங்க ஏதோ இருக்குங்க. எப்படிங்க நட்டத்துக்கு ஒருத்தவன் பண்ணுவான்? முறையான ஆதாரத்தை வெளியிடாத வரைக்கும் அனைத்துமே அலிகேஷன்ஸ் தான். அலிகேஷன்ஸ் தான் சொல்றேன். இதை டீகோட் பண்ணிடலாம். அதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. முறைகேடு இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அந்த மேக்கிங் சார்ஜஸ், செய்கூலி, சேதாரம் இல்லையா, அது ரெண்டு தான் போடுவாங்க. இது போக ஹால்மார்க் முத்திரைக்குன்னு ஒரு சார்ஜஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கு. இப்போ போய் கடையில் துணி வாங்குற மாதிரி தூக்கி பேக்கில் போட்டு நடந்து வந்துட முடியாது. இதுக்குன்னு எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வரணும்? இந்த ATMக்கு துட்டு எடுத்துட்டு போறாங்கல்ல, அது மாதிரி இதை கொண்டு போகணும். கரெக்டா? பணத்தை எடுத்து போறப்ப பாம்பு போட்டு தூக்கி போயிடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்போடு போனால் அதுக்கு ஒரு செலவு இருக்குல்ல. நம்ம ஓலை கேப் பிடிக்கிற மாதிரிலாம் அதில் போக முடியாது. அதுக்கு ஒரு செலவு. இவ்வளவு செலவும் ஒரு மோதிரத்திற்கு எவ்வளவு என்று வைக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒருத்தன் கொடுப்பான்? இல்லை ஏதோ ஊழல் இருக்கு. ஜாஸ் ஆலுகாஸ்க்கே இந்த டெண்டர் கிடைத்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒருத்தன் 300 ரூபா செய்கூலி சேதாரம் போடுறாங்க. இன்னொருத்தன் ஜாஸ் ஆலுகாஸ் 400 ரூபாய்க்கு போடுறாங்க. 300 ரூபாய்க்கு போட்டவனை விட்டுட்டு 400 ரூபாய்க்கு போட்டவனுக்கு இந்த ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் முதல்வர் அந்த நிறுவனத்திற்கு சகாயம் செய்கிறார் என்று நாம் சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதானே அவன் ஒரு பீஸாக்கு போட்டிருக்கிறான். இப்போ என்ன அலிகேஷன் சொல்ல முடியும் நீங்கள் இதில்? ஏன்பா நீ நட்டத்துக்கு விற்கிற? நான் நட்டத்துக்கு விற்கிறேன், என் இஷ்டம் ஏன்? ஸோ இப்போது எதற்காக அந்த நிறுவனம் இதை செய்திருக்கிறது? இது ஒரு கேள்வி. யூடியூப் சேனலில் விளம்பரத்தை பார்த்துருப்பீர்கள். நாமே விளம்பரம் போடுறோம். லோகோ சுத்துற மாதிரி ஒரு விளம்பரம் போடுறோம். நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். மேலே மூளையில் இது இருக்குது அந்த பேர். அதற்கு பணம் கொடுத்து ஏன் அந்த நிறுவனம் விளம்பரம் செய்கிறது? மூளையில் சுற்றுது. மக்கள் அதை பார்த்து வாங்கணும். 7 லட்சம் பேர் பார்க்குறான்னா ஒரு 70 பேர் அதை பார்த்துட்டு இந்த பிராண்டை போய் பார்க்க மாட்டானா? சாலையில் பயணிக்கிறீர்கள், நடுவில் பில்லருக்கு நடுவில், மெட்ரோ பில்லருக்கு நடுவில் ஓடிங் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நகைக்கடை விளம்பரங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். நகைக்கடை, ரியல் எஸ்டேட் ரெண்டு தான் பெருசாக விளம்பரம் செய்யக்கூடியவர்கள். எவ்வளவு கோடிகள் வேண்டுமானாலும் விளம்பரம் செய்யலாம். அந்த விளம்பரம் மக்களை சென்று சேர வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்காக தான் டிசைனாக விளம்பரம். அந்த மக்களை கவரக்கூடிய வகையில் அந்த விளம்பரம் அமைய வேண்டும். அதான் முக்கியம். 15,500 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி கோட் பண்ணியிருக்கு. இன்னொருத்தையும் ஒரு பைசாக்கு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பைசாக்கு கோட் பண்ண நிறுவனத்தின் பெயர் நேற்று முதல் இன்று வரை எத்தனை கோடி மக்களின் வாயில் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது? நல்ல விளம்பரம். இதை நீங்கள் தமிழகத்தில் அதிகம் விற்பனையாகக்கூடிய தந்தி நாளேட்டில் தினந்தோறும் முதல் பக்க விளம்பரம் கொடுத்தால் கூட இந்த விளம்பரம் கிடைக்குமா?